வந்து வாய்க்கிறாங்க பாரு நமக்குன்னு. சே. காஃபி கொண்டாந்துட்டியா? கொண்ட. நல்ல வாசனையா இருக்குது. பொழுது விடிஞ்சு பொழுது சாஞ்சா இதே தொல்லை. எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்காருப்பா. வெளியில தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. ஏய், இதுக்கெல்லாம் கண் கலக்கிறது வியாபாரத்தில் இதெல்லாம் சகஜம். உனக்கு தெரியாது, 4 இடத்துல பழகினாதான் தெரியும். கவலைப்படாது, இதுக்கெல்லாம் போய் இதை பாரு. இப்போ உடம்பு இருக்கிற நிலைமையில அனாவசியமா இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. எப்பவும் சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? இதா இதை பொடி, பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, வரட்டா? வணக்கண்ணே. சோடாவா அது? ஆமா, என்ன பொழப்படாது? ஆர்டர் ரொம்ப வலிதுன்னு நம்மளே போய் சொல்ல வேண்டியிருக்கு. இங்க வந்து பார்த்தா இத்து போன மிஷினு, மங்கி போன சோடா பாட்டிலு, காத்து போன சோடா, பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. வாயு குப்பளிக்க தான் லாய்க்கு. ஏண்டா என்னாலேயே குடிக்க முடியலையே, இதை வாங்கி எப்படா குடிக்கிறாங்க? அண்ணே, நீங்க குடிச்சது பழைய சோடா. அதோ அந்த மூலையில இருக்கு பாருங்க, புது சோடா. அதை எடுத்து குடிச்சு பாருங்க, சும்மா ஸ்பிரிட் மாதிரி ஜிவ்வுன்னு ஏறும். அடேங்கப்பா, என் கம்பெனி சோடாவை பத்தி என்கிட்டே சொல்றேன். இந்த பேச்சு புலமைய வர்றவன்ட்ட காட்டு, கூட 4 சோடா வச்சு விற்கும். ஆமா, ரிட்டர்ன் ஆன மாதிரி ஒன்னாவே இருப்பாங்க. ஒருத்தனை காணும், அவன் வரலையா? அவன் இன்னைக்கு வரலண்ணே. ஓ, லீவா? நம்ம கம்பெனி கேட்டுக்கு லீவ் ஒன்று தான்டா குறைச்சா. நீங்களே என்ன லீவுங்கிறீங்க. அவன் ஏன் வரல தெரியுமா? சம்பளம் தராத கம்பெனிக்கு தர்மத்துக்கு எதுக்கு வேலை செய்யணும்னு வீட்லயே படுத்து கிடக்குறான். அது மட்டும் இல்ல, நீங்க வந்தவொடனே 3 மாச சம்பளத்தை ஞாபகமா கேட்க சொன்னான். எல்லா பேரும் விவரமா தாண்டா இருக்கிய. அண்ணே வாங்கண்ணே, இங்கேயே வந்துட்டீங்களா? ஏய், அண்ணனுக்கு 2 ஸ்பெஷல் பண்ணி சோடா எடுத்துடா. அதெல்லாம் ஒண்ணு வேணாயா. இன்னைக்கு நீ கரெக்டா பதில் சொல்லி ஆகணும், இல்லாட்டி நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இல்ல. என்னண்ணே இன்னைக்கு சூடா இருக்கிய? இல்ல, குளு குளுன்னு இருக்கேன். யோ, நீதான் மனுஷனாயா? வாங்கும் போது கால அன்னைக்கு வாங்குறீங்க, அதுக்கப்புறம் தெனாட்டாயிரீங்க. வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற. அண்ணே, என்ன இப்படி படப்படன்னு வார்த்தையை விடுறிய? நான் என்ன உங்க காசை இல்லைன்னு நான் சொன்னேன். ஓ, அத வேற சொல்லுவியா? எங்க சொல்லிதான் பாரு. அண்ணே, நான் எப்பவும் உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சதில்ல. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றேன்? கையில சுத்தமா ஓட்டமே இல்லைண்ணே. வியாபாரம் ரொம்ப டல்லு. பணம் லேட் ஆகுதுங்கிறது தப்பு தான். ஆனா உங்க பணத்தை வட்டி போட்டு திருப்பி தந்துறேனே. யோ, கடன் வாங்க நம்ம கஷ்டத்தை கேட்கறது என் வேலை இல்லையா? உன் கஷ்டத்தை கொண்டு போய் உன் பொண்டாட்டி சொல்லு, என்கிட்ட காசை பத்தி மட்டும் பேசு. அண்ணே, ஒரு 4 நாள் பொறுத்துங்கண்ணே. யோ, உன் மாமனாரை நான் பார்த்துட்டு தான் வரேன். உனக்கு ஏதோ ஆர்டர் வந்திருக்குனாங்க, அந்த காசுல என் வட்டி காசு கொடு, இல்லாட்டி நான் இங்க இருந்து போறதா இல்ல. அண்ணே, அப்படியெல்லாம் ஒரு ஆர்டர் வரலண்ணே. எது ஆர்டர் வரலையா? இப்படிலாம் போய் சொல்லி ஃப்ராட் பித்தலாட்டம் பண்றியா? ஒழுங்கு மரியாதையா பணத்தை எடுத்து வை. யோ, என்னையா விட்டா மேல மேல பேசிட்டே போற? அதான் சொல்றேன்ல, பணம் வரட்டும் தரேன். அதுக்கெல்லாம் நம்ம ஃப்ராடு பேசிட்டு இருக்க. யோ, நான் ஃப்ராடு பண்ணியிருந்தா உன்னோட பெரிய ஆளா வந்திருப்பேன்.